டால்ஸ்டாய் காந்திக்கு எழுதின கடிதத்தில் சொன்னாரு, 30 கோடி மக்களை கொண்ட ஒரு மாபெரும் நாட்டை ஒரு சில ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி விட்டார்களா? அது எப்படி முடியும்? உண்மையில் இந்தியர்கள் தங்களை தாங்களே அடிமைப்படுத்தி கொண்டார்கள். டால்ஸ்டாய் மகாத்மா காந்தி சொல்றார். ஒரு கிராமத்தில் அமெரிக்க அந்த வெள்ளக்கார படை ஆளுக்கு ஒரு கல்லெட்டு நடிச்சிருந்தா கூட அவன் ஓடிட்டு இருப்பான். ஆனால் நமக்குள்ள ஒத்துமை இல்லாததுனால தான் ஒரு பெரிய நாடாக இருந்தோம், ஒரு சிலருக்கு அடிமைப்பட்டோம். அதை தான் இப்போ ஜெசிலா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒத்துமையாக இல்லைன்னா நம்ம எப்படி ஒரு வல்லரசு ஆக முடியும்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னேற நேரத்தில் ஏன் இந்த ஜாதினால பின்னோக்கி போகிறோம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அடுத்தது பிரகதி. அம்பேத்கர் இன்றைய காலகட்டத்துக்கு ஏன் தேவைப்படுகிறார் அப்படின்ற தலைப்பில் பேச போறாங்க. பேச்சு போட்டிக்கு வந்தது ஒரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. என் பெயர் பிரகதி. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நினைக்கரையில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இந்திய காலகட்டத்தில் அம்பேத்கர் ஏன் தேவைப்படுகிறார். 1947ஆம் ஆண்டு இந்தியாவை விட்டு வெளியேறிய ஆங்கிலேயர்கள் நாடு உயராது சிதறி போகும் என தனக்கு தானே உரிய கீழ்த்தன்மையோடு எண்ணி நகைத்தனர். இனம், மொழி, சாதி, சமயம் என பல்வேறு காரணங்களால் பிரிந்த என் மக்களை எந்த சட்டமும் இணைக்க முடியாது என்று இருமாந்திருந்த நேரத்தில் நம் பாரதியாரின் வரிகளை மெய்ப்பிக்கும் வகையில் 1000 உண்டிங்கு சாதி இதில் அந்நியர் புகழ் என்ன நீதி. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், நம் சண்டையிட்டாலும் சகோதரர் அன்றோ என்று இந்திய மக்கள் அனைவருக்கும் இணக்கமான நம் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிய அண்ணல் அம்பேத்கரை புகழ வார்த்தைகளே இல்லை. இப்படி அரும்பாட்டுப்பட்டு இயற்றிய சட்டத்தினால்தான் இந்த ஒன்றுபட்ட இந்தியாவாக இந்த உலகிற்கே ஒரு உதாரணமாக ஒழுகின்றோம். ஆனால் இந்த நிலை என்னவென்று இந்த சமுதாயத்தை கூர்ந்து கவனித்தால் மனிதனின் தன்னலத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் இந்த சட்டங்கள் மதிக்கப்படவில்லை, மீறப்படுகிறது. பள்ளி செல்லும் சிறார்களின் கையில் சாதியின் வண்ணம் கயிறாக ஏற்றப்படுகிறது. நம்மை விட்டு ஓரளவு விலகிய நஞ்சு மீண்டும் நம் இணைய தலைமுறையிடம் புகுத்தப்படுகிறது. இதற்கு உதாரணம், மேல்நிலை நீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது. இளமையில் கல்வி என்பது போய் இளமையில் மது போதை பழக்கம் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்களும் பண்பை மறந்து தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சாதி கட்சி, சமய கட்சி என மக்களின் மனதை துண்டாடி நாடு முழுவதும் துண்டாடும் அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பிறந்த குழந்தைகள் கையிலும் செல்போன், அதில் இல்லாத அவலங்கள் இல்லை. இதை சரிப்படுத்த கடுமையான சட்டம் தேவை. அது இந்த நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்திற்கே முதன்மையான சட்டமாக அமைய வேண்டும். பெற்றோர்களின் கவனக்கருவே குழந்தைகளின் அழிவுக்கு வித்திடும். இந்த சட்டம் காசு இருப்பவர்களுக்கே என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். உலகில் தலை சிறந்த படிப்பாளி இயற்றிய சட்டத்தை மதித்த நாம் இப்போது அதிகாரம் மற்றும் பணத்தின் அதிகாரத்தில் சிக்கி தவிக்கிறோம். மனிதத்திற்காகவே மதம், மதத்திற்காக மனிதன் இல்லை. தன் உருவான காலத்திலிருந்தே வளர்ந்து வந்த மனிதனம் தன்னுடைய 21ஆம் நூற்றாண்டிலிருந்து அதன் அழிவை நோக்கி செல்ல தொடங்கிவிட்டது. எளியோருக்காக அங்கு எளிமைப்படுத்தப்பட்ட சட்டம் இன்றைக்கு வலியோரின் கைப்பாகையாகிவிட்டது. பெண் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த பெண்ணினம் இப்போது அதன் பாதுகாப்பில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பழுத்த பரம்பரை எந்த பெண்ணையும் விட்டுவிக்காத தரம் தாழ்ந்த சமூகமாகிவிட்டது. இதை சரிப்படுத்த மிகவும் கடுமையான சட்டத்திட்டம் வர வேண்டும். 1949ஆம் ஆண்டு அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய போது இருந்த மக்களின் நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கிறதா என்றது சந்தேகமே. மனிதன் தன் சுயலாபத்திற்காக எதையும் செய்யும் தைரியமும் சட்டத்தில் இருக்கும் ஓட்டியை வைத்து தப்பித்திடலாம் என்ற எண்ணமும் அவனை பல தவறுகளை மிகவும் எளிதாக செய்ய வைக்கின்றது. அதனால் இன்றைய மனித சமுதாயத்திற்கும் இன்றைய சூழலுக்கும் ஏற்ற சட்டத்திட்டங்களை அமைக்க மீண்டும் அண்ணல் அம்பேத்கர் பிறப்பாரா என்ற ஏங்கும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நெஞ்சத்தின் அறிவிதனை நேரத்தின் அருமை கருதி நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.